ஸோ இன்னைக்கு எதுவுமே பண்ணல. இன்டர்வியூ வேலைக்காக எதுவும் பண்ணல, என்னோட பேஷனுக்காக எதுவும் பண்ணல. ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்ல போனால் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காண்டி தேடி போய் ஒரு கேரக்டரை மீட் பண்ண போய் தேவையான விஷயம் கிடையாது தான். ஸோ ஏன்னா அவங்க லைஃப்பை வேறு மாதிரி பார்வையில் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தவங்க, என் கூட கூட வேலை பார்த்தவங்க. ஸோ அவங்க ஈஸியாக லைஃப்பை முடிச்சுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டிப்பாக அவங்கள போய் நேரில் பார்க்கணும், ஏன்னா அவங்க பேசுகிறது சரியில்லை. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் தேர்த்தி கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தாட்டில் நேரில் போய் பார்ப்போன்னு பிளான் பண்ணிட்டு போனேன். போனால் அவங்க அந்த மாதிரி சொல்கிறப்ப இருந்தால் அவங்களும், நான் நேரில் போய் பார்க்குறப்ப அவங்களும் வேறு மாதிரி இருந்தாங்க. என்னடா அது பேசினா வேறு மாதிரி இருக்காங்க, ஆனால் ஃபோன் காலில் ரொம்ப எமோஷனாக அழுதுகிட்டே பேசினாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி அப்போயே ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஸோ ஒரு ஃப்ரெண்டாக இருந்து நம்ம அவங்க சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லேயே தான் நான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அப்படி எதுவும் தெரில எனக்கு. அவங்க நிறையா சொன்னாங்க, ஷேர் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க என்ன விஷயத்துக்காண்டி என்கிட்ட ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணாங்களோ அந்த விஷயத்தோட வெளிப்பாடு அவங்ககிட்ட வந்த மாதிரி எனக்கு தெரில. ஸோ இதில் நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு எனக்கு தூண்டினதே பார்த்தோம்னா என் ஃப்ரெண்டு தான், ஸ்டீவ். ஸோ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, அவர் என்னை தூண்டினார். ஓகே, எனக்கு ஆக்சுவலாக தூண்டலை. அவர்கிட்ட நான் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்ததுனால சரி ஓகேடா, உனக்கு ஒரு பொண்ணுங்க ஃப்ரெண்டு இல்லாதனால தான் நீ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்க அப்படி இப்படி சொல்லிட்டு எனக்கு போய் பேச சொன்னார். அவங்க சுற்றி இருக்க சர்க்கிள்கிட்டே யார்ட்டே பேசு அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போ அந்த மாதிரி பேசுவோம் மெயின்டெனன்ஸ் நம்பிக்கையில் இவங்ககிட்ட பேசினேன். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் மூவ் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு சுத்தமாக உடம்பட இல்லை. ஏன்னா தெரியும் யார் தெரியுன்றத சொல்ல போனால் இது லைஃப்பில் முக்கியமான விஷயமா எனக்கு தெரில. ஏன்னா லைஃபே ஒரு பக்கம் எனக்கு தொங்கிட்டு இருக்கு, இதில் போயிட்டு பொண்ணுங்களை புரிஞ்சுட்டு என்னத்தை பிடுங்க போகிறோம் அப்படி தான் தோணுச்சு எனக்கு. ஸோ எனவே நான் சொன்னார், போய் பண்ணேன், பேச போனேன். பேச போயிட்டு ஸோ இப்போ நேரில் பார்க்க போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணப்போ ஆக்சுவலாக அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் அவங்கள்ட்ட நான் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஸோ அதனால சரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அவங்க மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, சரி ஓகே நான் போகிறப்போ கூட வாங்க, போய் மீட் பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா அவங்க லைஃப்பில் நிறையா அடிபட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்லா மெச்சூர்டான கேரக்டரு. ஸோ பாருங்கள், ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே அவங்க ஆக்சுவலாக யாருக்கும் துரோகம் பண்ணவா எனக்கு தெரில, எல்லாத்தையும் நல்லது தான் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அவங்க மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நான் பற்றி சொல்கிறனால ஓகே நான் அவங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சரி நான் நேரில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் இங்கே சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னு பார்த்தா, அவர் நான் பார்க்க போகிறப்போ அவங்கள நான் பார்க்க போகிறப்போ அவங்க இந்த கண்டிஷனே வேறு. நான் நார்மலாக பார்க்க போனால் அவரை கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இவர்கிட்டையும் சொன்னேன். பட் ஆனால் அவங்க நார்மலான கண்டிஷனில் அவங்க இல்லை, லைஃபோட விரத்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் விரத்தியில் இருக்கிறப்போ இவரை கூட கூட்டி போயிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலே நான் இவரை அவாய்ட் பண்ணுறக்காண்டி என்னென்ன பண்ணணும் இல்லை, ஆக்சுவலி இவரை கூட்டு பண்ணுறது அந்த இடத்துல இப்போ சரி வராதோ அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ அதனாலே நான் அவனை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். நான் அவங்கள போய் நான் மார்னிங் பார்க்க போகாமல் ஈவினிங் பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வீட்டை போய் அவங்க ட்ராப் பண்ணிடுறேன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அவர் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னா, இவன் கூட்டு போகிறேன்னு சொன்னவன் ஏன் கூட்டு போகல. ஸோ அது மட்டும்தான் அவர் மைண்டில் நின்றுச்சு. எனக்கு அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க எதுக்குன்னா, என் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு. ஸோ அது கிடைக்க போகுது. அவங்கள்ட்ட போய் நான் ஜஸ்ட்டு பேச போகிறேன், பேசிவிட்டு அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே சொல்லப்போனால் நீங்கள் எனக்கு எதுக்காண்டி இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ அதோட வெளிப்பாடு நீங்கள் இது நினச்சி சந்தோஷப்படுவீங்களா, அதை விட்டுட்டு உங்களை கழட்டி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களேன்னு சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் அதை சுத்தமாக புரிஞ்சிக்கவே இல்லை. அதில் கடைசியாக எனக்கு தான் புரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, ஸோ அவங்கவுங்க கொடுக்குற முக்கியத்துவன்றது எதுக்கு கொடுக்குறாங்கன்றதுல தான் இருக்குது அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் புரியுது. அப்புறம் அவரை பற்றி நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, அவர்கிட்ட நான் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் சரி ஓகே, இவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி எல்லாம் நடக்க போகிறதில்ல, ஸோ புரிஞ்சுக்கோ, நகர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த விஷயத்தில் இன்றைக்கி நான் ஸ்டீவ்கிட்ட அவர் என்ன டிசப்பாயின்மெண்ட்டாக சொல்லணும்.
ஏன்னா லைஃப்பில் பொண்ணுங்களுக்காண்டி இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஒரு ஆள் நினச்சேன். அவர் என்னடானா நீ மாற்றி பேசிட்டேன்றது மட்டும்தான் யோசிக்கிறார். நான் மாற்றி பேசிட்டேன்னா ஏன் மாற்றி பேசுகிறேன்றது அவர் கண்ணில் தெரிய மாட்டுது. அவர் மறைக்குது அப்படியே. இவனை விட்டுட்டு போயிட்டான், கழட்டி விட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. சரி, நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். புரிஞ்சுக்க ரெடியாக இருந்தால் தான் அவங்க நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிறது நீ சொல்கிறதுனா புரிஞ்சுக்க முடியாதுன்ற மாதிரி அவர் அடமெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சு. அவருக்கு யூஸ்வலாகவே அப்படிதான் இருப்பார். எவ்வளோ நம்ம எடுத்து சொன்னாலும் அவர் சொன்ன விஷயத்த அவர் கண்டுப்பார். தெரில அவர். நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை அவர் கரெக்டாக ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரில. அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு, ஓகே நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு, நான் ஷெல்ஃபிஷ் தான்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டை முடிச்சு வச்சேன். அப்படிப்பட்ட மைண்ட் இது பண்ணி போய் அங்கே போய் ஒரு புண்டையும் பிடுங்கலை. ஆனால் ஓகே, ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க எல்லா கேரக்டர்ஸுமே எப்படி இருக்காங்கன்றதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ லைஃப்பை எனக்குன்னு என்ன மாதிரியான லைஃப் இருக்கும், அதை நோக்கி நான் போகணும் அப்படின்றது தெரியுது. ஸோ இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள், இத்தனை மாதிரி சின்ன சின்ன டைவிஷன்ஸ் வரப்போ நான் அதுக்கு இவ்வளோ தூரம் இன்றைக்கி ரிஸ்க் எடுத்து போய் என்னோட வண்டியில் 50 கிலோமீட்டருக்கான பெட்ரோல் வீணாக போய் என்னோட டைம் வேஸ்ட்டாக போய் இவர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுன்ற பேர் அதுக்கு ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஹாஃப் டேக்கு மேலே வீணாக போனதே இந்த ஒரு கான்செப்ட்னால தான். அப்புறம் தான் புரியுது, ஓகே தேவையில்லாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட்டு. ஸோ நான் அடுத்து திரும்ப பேக் டு நார்மல் அப்படி பேக் டு லைஃப்னு சொல்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே கொஞ்சம் கோர்ஸை முடிச்சே ஆகணும். முடிச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுட்டு சொல்லப்போனால் நாளைக்கு நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நாளைக்கு கழிச்சு வந்து நாளைக்கு வியாழன் வெள்ளி 2 நாள் இன்டர்வியூ, ஒரு நாள் போய் அட்டன் பண்ண போகிற மாதிரி நாளைக்கு ஞாபகப்படுத்திட்டு முடிச்சு விடணும்டா. பார்க்கலாம்டா, பார்ப்போம்.